வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குக்கப் எ ஸ்ட்ரோம்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு சைனீஸ் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமையல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சாப்பிட்றதுக்காக தான் மனுஷனே வாழ்கிறான். அந்த சாப்பாடை வந்து எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக, எவ்வளோ ஒரு லவ் பண்ணி, எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி சமைக்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஆர்ட்டை சமைக்கிறாங்க, சமைக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்திலோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான். இந்த படத்தில் அந்த காமிக்கக்கூடிய விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவன் ஒரு வெங்காயம் வெட்டுறதாகட்டும், ஒரு கத்திரிக்காய் வெட்டுறதாகட்டும், ஒரு என்ன சொல்ற ஒரு தேங்காய் உடைக்கிறதாகட்டும், இல்லை ஒரு கேரட்டை வெட்டுறதாகட்டும், இல்லை ஒரு பீஃபு, மட்டன், சிக்கன் மாதிரியான கறிகளை நறுக்கிறதாகட்டும், ஒரு பட்டரை போடுறதாகட்டும், ஒரு ஃபயரை பற்ற வைக்கிறதாகட்டும், அந்த மசாலா தூவுறதாகட்டும், உப்பை தூவுறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் அப்படி தூவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அவ்வளோ அந்த சினிமாட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த சினிமாவை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. அந்தளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த சமைக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே படத்தில் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சமையல் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சமையல் ஜாம்பவான்கள். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க துறையில் வந்து ஒரு பெரிய ஆள். ஒருத்தர் எப்படின்னா சைனாவே வந்து ஒரு ஆரிஜினாக கொண்ட ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு பையன். அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செஃப், சைனாலே ஒரு பெரிய ஒரு செஃப்பாக இருக்காரு. ஆனால் சின்ன வயசுல அந்த பையனை விட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய சமையல்காரனானு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நிறைய விதங்கள் சமையல் வந்து கற்றுக்கிறான். சைனாவில் உள்ள பாரம்பரியமான ஃபுட்டை பாரம்பரியமான முறையில் சமைக்கக்கூடிய ஒரு பையன். சரி, இவன் ஒரு பக்கம் இருக்கான். இவனோட ஃபுட் இவன் வச்சிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவனோட சமையலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் உள்ள அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வரிசையில் நின்று இவனோட ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் ஒரு பிரபலமான ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து இந்த 7 அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து இந்த பையன் வந்து வச்சிருக்கான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இவன் வந்து எப்படின்னா இவன் வந்து சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவன். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, அம்மா வந்து சைனீஸ். ஸோ இவங்க 2 பேரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லண்டன் மகாராணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி ஒன்று சமைச்சு கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா பார்க்க முட்டை மாதிரி இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டோன்னா ராணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதில் ஏகப்பட்ட விதமான இன்க்ரீடியன்ட்லாம் உள்ளே வச்சுருக்கான். சரி, இவன் எப்படிப்பட்ட பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைக்கக்கூடிய ஒரு ஒரு மாடர்னான ஒரு செஃப் அப்படின்னு சொல்லலாம். இவன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இவன் சமைச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத வேற ஒரு டேஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். முட்டை மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆபாயில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆபாயில் வந்து சமைச்சு வந்து கொடுப்பான். பார்க்க அது ஆபாயில் மாதிரி இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டு பார்த்தா அது வேற ஒரு சாப்பாடாக இருக்கும். ஸோ ரொம்பவே புத்திசாலித்தனமாக சமைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைக்கக்கூடிய ஒரு மாடர்னான செஃப்பாக வந்து இந்த பையன் வந்து காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்து சைனாக்கு வரான். ஸோ ஒரு சைனாவில் வந்து ஒரு பெரிய ஒரு குக் ஆகணும் அப்படின்னு சொல்லி சைனாக்கு வரான். சைனாக்கு வந்தோடனே இந்த பையன் வச்சிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் கூடிய ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா இவனோட கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கடையில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து முட்டிக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க போகிறான். ஸோ அந்த மீன் வாங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே வந்து சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீனை வந்து 2 பேர் வந்து எப்படி வந்து ஒரு செஃப்பாக இருக்கிறவன் ஒரு மீனை வந்து எப்படி எடுப்பான். இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த மாடர்ன செஃப் என்ன பண்ணுறான்னா அந்த மீனில் வந்து அப்படியே முள் கடன்னு முள்ளெல்லாம் எடுக்கிறான். ஆமாம், இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மீனோட தோலை மட்டும் தனியாக எடுத்து அந்த சதையை மட்டும் துண்டு நறுக்கி வந்து போடுறான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து இவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய செஃப் அப்படிங்கிறத அந்த சீனில் அந்த விஷுவலாக ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த மீனை யூஸ் பண்ணி எப்படிலாம் சமைப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாடர்னாக ஒரு வித்தியாசம் சமைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். இவர் வந்து ஒரு பாரம்பரியமான முறையில் பாரம்பரியமான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பாரம்பரியமாக சமைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ 2 பேருமே பெரிய செஃப் தான். ஆனால் 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான டேலண்ட் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு செஃப் காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. அந்த செஃப் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மாறி வந்து பயங்கரமாக வந்து சமைக்கிறாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷுவல் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரு ஃபுட் லவர், சாப்பாடில் ரொம்ப விருப்பமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இல்லை நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வேற லெவல் விஷுவல். அது பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமாக ஏதோ பண்ணுறான். அந்த பையன் ஒரு சின்ன நெருப்பு மாதிரி வச்சுருக்கான். கத்தியில் வித்தியாசமான கத்தி யூஸ் பண்ணுறான். நிறைய விதவிதமான டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணுறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு ரொம்பவே பாரம்பரியமான முறையில் பெரிய கடா சட்டி வச்சு ஒரு பெரிய ஒரு கோழிக்கறியை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு கோழியை கொண்டு வந்து அதோட சதையை மட்டும் வெளியே தோலையும் சதையும் தனியாக எடுத்துடுறான். நிறைய விதவிதமான வித்தையெல்லாம் அவன் பண்ணுறான்.
இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய காம்படிஷன் வந்து நடக்குது. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு வந்து போவாங்க. ஒரு வேர்ல்டு செஃப் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் வந்து போவாங்க அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த 2 காம்படிஷன்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க? ஃபைனலா வந்து அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல போய் யார் ஜெயிக்கிறாங்க? அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை. சுருக்கமான ஒரு கதை வந்து சொல்லலாம். ஸோ கதை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாதாரணமான ஒரு கதை தான். ரொம்ப ரொம்ப பெரிய கதை அப்படிலாம் கிடையாது. பட் என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் ஸோ குக்கிங் மேலே ரொம்ப ஒரு பேஷனாக இருக்கவங்க, குக்கிங்கை ரொம்பவே விருப்பமாக பார்க்குறவங்க, சாப்பாடு பிரியர்கள், சாப்பாடை ரசித்து ருசித்து ஒரு சாப்பாடை வெறுமனே பார்த்தோமா அப்படியே டிவி பார்த்து அப்படி சாப்பிடாம ஒரு சாப்பாடை பார்க்குறோமா, அந்த சாப்பாடை எப்படி ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணை வந்து எப்படி சைட் அடிப்பானோ, அந்த மாதிரி கண்ணிமைக்காமல் ஒரு சாப்பாடை அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ரீதியாக அவ்வளோ அழகாக பார்த்து அதை மணந்து அதை ஸ்மெல் பண்ணி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி ஒரு சாப்பாடை ரசித்து ருசித்து அதை சைட் அடித்து கண்கள் ரீதியாக சைட் அடித்து அப்படி நாக்கு ரீதியாக வந்து அப்படியே டேஸ்ட்டாக சாப்பிட்டு அப்படி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு மேலே ஒரு பெரிய பேஷன் இருக்கவங்க, குக்கிங் மேலே ஒரு பெரிய பேஷன் இருக்கவங்க, ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா ஒரு குக்கிங் மேலே ஒரு பெரிய பேஷன் இருக்குது, மிகப்பெரிய ஒரு சாப்பாடு பிரியர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.